சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை மனதார வழிபட்டு சந்திரனையும் தரிசித்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பமும் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சங்கடம் என்றால் துன்பம் என்றும், ஹர என்றால் ஒழிப்பது என்றும், சங்கடஹர என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை என்றும் பொருள்படும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்பிரியில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி விரதத்தைத்தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கடஹரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றனர். விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிகவும் பழமையானது இந்த சங்கடஹர சதுர்த்தி தான். கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர். அப்படிப்பட்ட விநாயகரை இந்த நல்ல நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் சகல தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகர் அகவல், விநாயகர் கவசம், சங்கடஹர சதுர்த்தி ஸ்தோத்திரம் போன்றவற்றை படித்து நிச்சயமாக அதற்கான பலனை பெறலாம். விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம், அப்பம் போன்றவற்றை நைவேத்தியமாகவும் படைக்கலாம். சதுர்த்தியன்று மாலை வேளையில் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம். விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தில் 8 முறை வலம் வருதல் மிகவும் சிறப்பானது. இந்த சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும், கஷ்டங்களும், தடைகளும் விலகிச் சென்றுவிடும். எந்த ஒரு புதிய முயற்சியும் தடையின்றி வெற்றிகரமாக முடியும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்கும். மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சகலவிதமான துன்பங்களும் சங்கடங்களும் நீங்கும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை.